தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் 4வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். உண்டாகும் உயிரெல்லாம் உன்வடிவம், உனையன்றி ஏது தெய்வம், கொண்டாடும் இடமெல்லாம் குடியிருக்கும் குலதெய்வம், கும்பிடுவோர் அண்டாமல் அகலாமல் அன்னையுன்றன் அடிசேர அணிவகுப்பார், வண்டாடும் மலர்பொய்கை மலர்மகளே வந்தனக்கு வரமருளே. தொடர்வது அம்மானை பருவத்தின் 4வது பாடல். குலைப்பட்ட காந்தள் தளிர்க்கையில் செம்மணி குயின்ற அம்மனை நித்திலம் கோத்த, அம்மனை முன் செலப்பின் செலும் தன்மை கோகனக மனையாட்டி பால், தலைப்பட்ட வெண்சுடர் கடவுள் தோய்ந்து ஏக அது கண்டு கொண்டே புழுங்கும், காய்கதிர் கடவுளும் பின் தொடர்வது ஏய்ப்ப, கரங்கு அருவி தூங்க ஒங்கும், மலைப்பட்ட ஆரமும் வைரமும் பிறவும் ஆம் மாமணி திரளை வாரி மறி திரைக்கையால் எடுத்து எரிய, நால்கோட்டு மதகளிறு பிளிரி ஓடும், அலைப்பட்ட வைகை துறை சிறை அணப்பேடை அம்மானை ஆடி அருளே. ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடி அருளே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. அம்மை மாணிக்க அம்மானையும் முத்துடைய அம்மானையும் ஆடுதல். கொத்தாகிய காந்தள் மலர் போன்ற வடிவமும் தளிர் போன்ற மென்மையும் கொண்ட காந்தள் தளிர்கையில் முத்து அம்மானைக்காய் முன் செல்லவும், செந்நிறமான மாணிக்க மணியால் ஆகிய அம்மானை காயானது பின் செல்வதுமாக உள்ளது. கோகனகம் என்கின்ற தாமரை மனைவியிடம் 16 கலைகளை உடைய வெண்மை நிற ஒளியுடைய சந்திரன் சேர்ந்து செல்ல, அதை பார்த்து மனம் வெதும்பும் ஆதவனும் பின்தொடர்ந்து செல்வது போலவும், அடுத்து ஒலிக்கின்ற அருவியானது பெருகி உயர்ந்துள்ள மலையில் முத்தும் வைரமும் மற்றுள்ள சிறந்த மணிக்குவியல்களையும் அள்ளி மடங்கி வரும் அலைகள் என்ற கைகளால் எடுத்து வீச, 4 கொம்புகளை உடைய மத யானையான ஐராவதம் பிளிரிக் கொண்டு ஓடுகின்ற அலைகள் பொருந்திய வைகை துறை பக்கத்தில் பெண்ணண்ணம் போன்றவளே அம்மானை ஆடி அருள்வாயாக. ஒப்பில்லா சிவத்துடன் இரண்டரக் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண்ணே அம்மானை ஆடி அருளே. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். குலைப்பட்ட காந்தல், கொத்து கொத்தாக உள்ள காந்தள் மலர். கலைப்பட்ட 16 கலைகளை உடைய வெண்சுடர் கடவுள் வெண்ணிலா. மலைப்பட்ட மலையில் விளைந்த. ஆரம் முத்து. மதகளிறு 4 கொம்புகளை உடைய ஐராவத யானை. பிளிரி ஓடும், அஞ்சி கூச்சலிட்டு ஓடும். அணப்பேடை பெண் அன்னப்பறவை. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம். அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்ததொருவர் பாகம் பகுந்த பெண், ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே. குலைப்பட்ட காந்தள், குலைப்பட்ட காந்தள் தளிர்கையில் செம்மணி குயின்ற அம்மனை, குலைப்பட்ட காந்தள் தளிர்கையில் செம்மணி குயின்ற அம்மனை, நித்திலம் கோத்த அம்மனை முன் செல்ல, நித்திலம் கோத்த அம்மனை முன் செல, பின்செலும் தன்மை பின்செலும் தன்மை கோகனக மனையாட்டி பால், கலைப்பட்ட செஞ்சுடர் கடவுள், கலைப்பட்ட செஞ்சுடர் கடவுள்
தோய்ந்தேக களைப்பட்ட செஞ்சுடர் கடவுள் தோய்ந்தேக அது கண்டு கொண்டே புழுங்கும், அது கண்டு கொண்டே புழுங்கும். காய்கதிர் கடவுள் பின்தொடர்வது, காய்கதிர் கடவுளும் பின்தொடர்வது ஏய்ப்ப, பின்தொடர்வது ஏய்ப்ப. கரங்கருவி தூங்க ஓங்கும், கரங்கருவி தூங்க ஓங்கும். மலைப்பட்டாரமும் வைரமும் பிறவுமா மாமணி திரளை, பிறவு மாமணி திரளை வாரி மறித்திரை கையால். மலைப்பட்ட ஆரமும் வைரமும் பிறவுமா மாமணி திரளை வாரி மறித்திரை கையால் எடுத்தறிய, மாறி திரை கையால் எடுத்தறிய. நாற்கோட்டு மதக்களரி பிளிரி ஓடும், நாற்கோட்டு மதக்களரி பிளிரி ஓடும். அலைப்பட்ட வைகை துறை சிறை அன்னப்பேடை, அலைப்பட்ட வைகை துறை சிறை அன்னப்பேடை, அலைப்பட்ட வைகை துறை சிறை அன்னப்பேடை. அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண், ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண். அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் மதுரையம்பதியில் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் என்ற திருவிளையாடலாகும். ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் மதுரை நகரில் வைகை ஆற்றின் கரைக்கு தெற்கே குருவிருந்த துறை என்ற ஒரு ஊர் இருந்தது. தற்போது அவ்வூர் குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் சுக்கலன் என்ற ஒரு வேளாளன் வசித்து வந்தான். அவனுடைய மனைவி சுக்கலையாவாள். அவர்கள் பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் மிக்கவராக திகழ்ந்தனர். அதாவது அத்தம்பதியினருக்கு 12 ஆண் மக்கள் இருந்தனர். சில ஆண்டுகளில் சுக்கலன் இறந்து விட்டான். தந்தையை இழந்த சுக்கலனின் ஆண் மக்கள் உணவிற்காக வேடர்களோடு இணைந்து காட்டிற்கு சென்று வேட்டையாடி வந்தனர். அப்போது ஒரு சமயம் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களின் குருவான வியாழ பகவானை கண்டனர். அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானை கேலி செய்தனர். பின்னர் அவர் மேல் கல்லையும் மண்ணையும் வாரி இறைத்தனர். இதனால் கோபம் கொண்ட தேவகுரு அவர்களை பன்றி குட்டிகளாக பிறந்து தாய் தந்தையரை இழந்து உணவுக்காக அலைவீர்கள் என்று சாபமிட்டார். தேவகுருவின் சாபத்தால் அதிர்ச்சியடைந்த சுக்கலனின் பிள்ளைகள், எங்கள் சாபம் நீங்க வழி கூறுங்கள் என்று கதறினார். அவர்களிடம் இரக்கம் கொண்ட தேவகுரு, மதுரை சொக்கநாதர் உங்களுக்கு தாயாய் வந்து பாலூட்டி உங்களின் பசி துன்பத்தை போக்குவார். பின்னர் அவர் பாண்டியனுக்கு உங்களை மந்திரியாக்கி இறுதியில் உங்களுக்கு முக்தியையும் கொடுப்பார் என்று கூறினார். சுக்கலனின் பிள்ளைகள் அக்காட்டில் இருந்த அரச பன்றிக்கு மகன்களாக அரசி பன்றியின் வயிற்றில் தோன்றினர். அச்சமயம் ராஜராஜ பாண்டியன் காட்டிற்கு பெரும் படையுடன் வந்து தொல்லை தந்த விலங்குகளை வேட்டையாட எண்ணினான். அதன்படி காட்டிற்கு சிறந்த வேட்டையாடுபவர்களுடன் வந்தான். ராஜராஜ பாண்டியனின் வருகையை அரச பன்றி ஒற்றர் பன்றி மூலம் அறிந்தது. பின்னர் அரசி பன்றியிடம், நீ இங்கேயே பத்திரமாக நம் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிரு. நான் பாண்டியனை எதிர்த்து போராடச் செல்கிறேன். நான் உயிருடன் திரும்பி வருவேனா இல்லை மடிவேனா என்று தெரியவில்லை என்றது. அதனை கேட்ட அரசி பன்றி, நானும் உங்களுடன் வந்து பாண்டியனை எதிர்ப்பேன். வெற்றி பெற்றால் நாம் மீள்வோம், இல்லையேல் நாம் அங்கேயே மடிவோம் என்று கூறியது. பன்றிகள் பாண்டியனை எதிர்த்து போரிட புறப்பட்டன. இதனால் பன்றி குட்டிகள் தனிமையடைந்தன. அரச பன்றி ராஜராஜ பாண்டியனை எதிர்த்து போரிட்டு மடிந்தது. அரசி பன்றி சருச்சான் என்பவனுடன் போரிட்டு மடிந்தது. பன்றிகள் மடிந்த இடம் இன்றும் பன்றிமலை என்று அழைக்கப்படுகிறது. அம்மலையில் சித்தர் மற்றும் யோகிகள் வீடு பேச்சிற்காக தவம் செய்வதாக கருதப்படுகிறது.
ரங்க வித்யாதரன் என்னும் எக்கன் புலத்தியரின் தவத்திற்கு இடையூறாக யாழிசைத்து பாடினான். இதனால் புலத்தியர் கோபத்தில் பன்றியாக போகும்படி சபித்தார். வருந்திய அந்த எக்கனுக்கு ராஜராஜ பாண்டியனுடனான போரின் போது மடிந்து மீண்டும் பழைய நிலையை அடைவாய் என்று புலத்தியர் சாப நிவர்த்தி கூறினார். அச்சாபத்தினால் ரங்க வித்யாதரன் அரச பன்றியாய் பிறந்தான். ராஜராஜ பாண்டியனால் கொல்லப்பட்டு பழைய வடிவமடைந்தான். சாபத்தினால் பன்றி உருவம் பெற்ற எக்கனின் உடல் இருந்த இடம் ஆதலால் பன்றிமலை தவம் மேற்கொள்ள சிறந்த இடம் ஆகும். பன்றிக்குட்டிகள் தாயையும் தந்தையையும் இழந்து உணவிற்காக அலைந்து திரிந்தன. பன்றிக்குட்டிகளிடம் இரக்கம் கொண்ட சொக்கநாதர் தாய் பன்றியாக உருமாறி பன்றிக்குட்டிகளின் முன் தோன்றினார். தம் தாயை கண்ட பன்றிக்குட்டிகள் ஆவலாய் தாயிடம் சென்றன. சொக்கநாதர் பன்றிக்குட்டிகளுக்கு பால் ஊட்டினார். சொக்கநாதரின் பாலை உண்ட பன்றிக்குட்டிகள் வலிமையையும் வெற்றியையும் ஞானத்தையும் நற்குணங்களையும் பெற்றன. பின்னர் இறைவனார் அக்குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வைத்து உடலினை மனித வடிவமாக மாற்றினார். பின்னர் சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்து அருளினார். இவ்வாறு எவ்வுயிர்க்கும் தாயும் தந்தையுமாக இருந்து காப்பவர் இறைவனே அன்றி வேறு ஒருவரும் இல்லை. நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். அம்மானை பருவத்தின் 4வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.